கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க தனம் சொன்ன பணத்தை வந்து அக்கௌண்ட் மூலமா அனுப்பிட்டு அவரை சந்திக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்றதா சொல்றாங்க. எதுக்காக ஆறுதல் சொல்லணும்? இவர்தான் இல்லைன்ட்டாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. அரசாங்கத்துக்கு ஒரு இது கேட்கறேன், எதுக்கு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்க? என் புருஷனை விட விஜய் மேலானவன்னு சொல்ற பொண்ணுக்கெல்லாம் ஏன் காசு கொடுக்குறேன்? இப்ப யாராவது மறைந்தா கூட அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னா அந்த பாடி இவர் வீட்டுக்கு பனையூர் கொண்டு வந்துதான் இவர் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. வீடு பக்கத்துல ஒரு சுடுகாடு வைக்கலாம், தாவேகா சார்பில் இறந்தவர்களுக்கு தனி சுடுகாடுன்னு கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு இறங்கி போய் கூட்டணி கூப்பிட்டு இருக்காங்களே விஜய் அவர்களை. திருவடு பிச்சை பாத்திரம் காலி ஆகி போச்சு, விஜய் கிட்ட கொஞ்சோண்டு அரிசி இருக்கிறதா நம்புறாங்க. பிச்சை எடுத்து தான் பெருமாள் அதை பிடித்து அனுமதிக்கிறதா இவங்க கூட்டம். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகரும் டாக்டர் ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க நிலையில சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரண நிதி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு வந்தது. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க தனம் சொன்ன பணத்தை வந்து அக்கௌண்ட் மூலமா அனுப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்க அவரை சந்திக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்றதா சொல்றாங்க. இது எப்படிங்க பாக்குறீங்க? எதுக்காக ஆறுதல் சொல்லணும்? இவர்தான் இல்லைன்ட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. அப்புறம் இவரையும் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி தானே இருக்குது. முன்னால் அது நடக்கல. சிபிஐ தானே என்ன சொன்ன, சிபிஐ போட்டோன்னு என்ன சொன்னேன், நீதி வென்று விட்டதுன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது சிபிஐங்கிறது வந்து இன்னொரு போலீஸு, அது விசாரிக்கும், கோர்ட்டில் தான் கொண்டு போய் கொடுக்கும், கோர்ட்டு தான் நிரபராதின்னு சொல்லணுங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஆசாமி அவர். ஒரு நீதி வென்று விட்டதுன்னு விட்டார், எழுதி கொடுத்து படிச்சு விட்டார். எதுக்கு? நீ தான் பொறுப்பு இல்லைன்ட்டிய, உன்னால் நடக்கலைன்ட்டிய. சிபிஐ அதனால தான் தமிழ்நாடு போலீஸை வந்து உன்னை மாட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பட்டு போனேன். நீ தான் பொறுப்பு இல்லைங்கிறது தெளிவாக சொன்னதுக்கு பிறகு நீ ஏன் நிவாரண நிதி கொடுக்குற? நீ என்னத்துக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ தான் பொறுப்புன்னு அர்த்தமா? நீ தான் சம்மந்தம் இல்லையே, நீ எதுக்கு காசு கொடுக்குற? அரசாங்கத்துக்கு ஒரு இது கேட்குறேன், எதுக்கு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்க? அவங்க தான் நாங்கள் செத்தது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்கிற ஒரு குடும்பத்துக்கு என்னத்துக்கு நிவாரணம் கொடுக்குற? நிவாரணம் தேவையில்லை, அவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்காங்களே, அந்த பணத்தை போய் வாங்குங்க. என்னுடைய வரி பணம் அதில் இருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்க விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோங்கிறாங்க. அப்படி சந்தோஷத்தை நீ ஏன் வந்து காசு கொடுக்குற? ஏன் வரி பணத்தை ஏன் கொடுக்குற? அந்த பணத்தை திருப்பி வாங்குங்க. உதவி திருமாவளவெல்லாம் எதை பணம் கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி வாங்க. அவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறீங்க? அவங்க ஒன்றும் பாதிக்கப்பட்டதா சொல்லி. என் புருஷனை விட விஜய் மேலானவன்னு சொல்கிற பொண்ணுக்கெல்லாம் ஏன் காசு கொடுக்குறீங்க? அவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்களே, பாதிக்கப்படலைங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்த விஜய்க்கு வாழ்த்துக்கள். 41 பேரை பலி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரசிப்புத்தன்மை அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கூட்டம் நடத்திட்டு மிச்சம் மீதியை கொண்டு போய் விடுங்க, மிச்சம் மீதியை தள்ளுங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தது தப்பு, அரசாங்கம் கொடுக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு சம்பவம் அவங்க குடும்பத்தை நடந்துக்கு, அதுக்கு போய் என்னத்துக்கு நீ காசு கொடுக்குற? அந்த பணத்தை திருப்பி வாங்க. அந்த 10 லட்சத்தை அதிகாரிகளை விட்டு வாங்கணும், திருப்பி வாங்க, அவங்க வீட்டிலேருந்து வாங்க. இதுதான் நான் வந்து வரி கொடுக்குறோங்கிற முறையில் நான் அரசாங்கத்துக்கு நான் கேட்குறேன். இது கேள்வி பதில் கொடுக்கணும். திமுக அரசாங்கம் பதில் சொல்லணும். இறந்ததை நினச்சி அவங்க வருத்தப்படல, மகிழ்ச்சியாக இருக்காங்க. டிவியில் வருது, எல்லா இதுலேயும் மீடியாவில் வருது. அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு சம்பவத்துக்கு நீ ஏன் காசு கொடுக்குற? முதல்ல அந்த பணத்தை திருப்பி வாங்க. அரசாங்கம் கொடுத்த 10 லட்சத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், ஜப்தி பண்ணியாவது எடுக்கணும். தேர்தலுக்கு குறுகிய காலமே தான் இருக்குது, ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இன்னமும் மக்களை நேரடியாக போய் சந்திக்காமல் மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் காலத்துக்கே புதுசாக இருக்குங்களையா? இதெல்லாம் நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருக்கீங்க, நீங்கள் பழைய காலத்து ஆசாமிங்கிறது ப்ரூவ் ஆகுது. இன்றைக்கி ஆன்லைன் வந்துருச்சுங்க. எங்க நிவாரண நிதி பணத்தையே வந்து ஆன்லைனில் போட்டார்ல. அப்புறம் ஓட்டு போடுறது பெரிய விஷயமா? ஆன்லைனில் போட்டுன்னா போட்டுடுறாங்க. வாட்ஸ்அப்பில் கொடுத்தாக்கா இந்த தேர்தலில் போட்டாக்கா ஆன்லைனில் போயிடுது. என்னத்துக்கு தேர்தல் போட்டி வைக்கணும், கிட்ட வைக்கணும்? அவ்வளோதான். உங்களுக்கு வேண்டப்பட்ட எல்லாத்துடைய செல்ஃபோனையும் வச்சு நீங்களே அடித்து கூட போட்டுக்கலாமா ஓட்டு? அதனால் அவர் மாடர்ன் டெக்னாலஜிக்கு போய்ட்டார். மக்களை சந்திக்க வேண்டியதில் ஆன்லைன்லேயே பார்த்துட்றாரு. மக்களை சந்திக்கிறதால யூடியூப்லேயே எல்லாம் பதில் சொல்லிடுறாரு. நான் எத்தனை மக்களை நான் பார்த்தேன், என்ன எத்தனையோ பேத்துக்கு தெரியுது. நேற்று கூட ஒரு என்னுடைய ஹெல்த் செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு போனேன். நிறைய பேர் வந்து இன்னும் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நமக்கு கூட ஆள் இருக்குது. ஆட்டோ சங்கர் வந்தாருங்க, தூக்கு தண்டனை கைதி, பொது மத்திய சிறைச்சாலையில் இருக்கார். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. தூக்கு தண்டனை கைதிகள்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் தூக்கு போடணும். உலகம் பூராவிலையும் இருக்கிற விதி அது. அவர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தோடனே அவர் வந்து
எங்கள் ஜிஹெச்சில் வந்து இதய நோய் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க. என்னுடைய துறையும் பக்கத்தில் இருக்குது. நான் அங்கே உள்ளே நுழையிறேன். 1000 பேர் இந்த பக்கம் நிற்கிறான், இந்த பக்கம் 1000 பேர் நிற்கிறான். யாரோ பெரிய அரசியல் தலைவர் வர்றாங்க போட்டிருக்கு, இதயத்தை பரிசோதித்து வர்றாங்கன்னு பார்த்தா யார் வர்றாங்க? ஆட்டோ சங்கர் வர்றாங்க. ஆட்டோ சங்கருங்கிற கொலகாரன் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி வர்றதுக்கு 2000 பேர் நிற்கிறான். கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் கூடுது. நயன்தாரா சேலத்தில் வந்து நகை கடை திறக்க வர்றாங்க, 3 லட்சம் பேர். இதெல்லாம் எதுக்கு கூட்டம் கொடுத்துங்கிறத வச்சு நம்ம ஒன்றும் பேசவே முடியாது. மக்களை சந்திக்க வேண்டியதில்லை. மக்களை சந்திக்கனா இப்படி வந்தார், மொத்தமாக 7 கூட்டம் போட்டார். 7வது கூட்டத்தில் 40 பேர் செத்து போட்டார். கூட்டத்தை நடத்த தெரியல. இதோட பெரிய கூட்டம் வச்சு கூட்டினவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் போயிட்டாங்க. பார்க்க வந்த கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு எட்டி பார்க்க வந்த கூட்டம். ஒன்று நீ பேசுறதை கேட்கறது தான் தூரத்துலேருந்து கேட்டுருக்கலாமே. மைக்கு கிட்ட நின்னா போதுங்க, உள்ளே போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. பெரிய தலைவர்கள் பேசுகிறாங்க, உள்ள அரங்கத்தில் பேசுகிறாங்க, ரொம்ப போச்சுன்னா வெளியில் நின்றுட்டு கேட்குறாங்கல்ல. கேட்க வர்ற கூட்டம், உன்னை பார்க்க வர்ற கூட்டம், அதெல்லாம் நச்சுங்க சத்திச்சு. அது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒன்றும் வருத்தப்படல. அந்த 41 குடும்பம் சந்தோஷப்படுது. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி வேறு யாராவது நடிகை வந்தாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களையும் இவங்க அனுப்பி விடுங்க, பார்க்க எதா கிடைக்குதா பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே நான் முதல்ல ஐயோ இப்படி ஆகி போச்சேன்னு நினச்சேன். அப்புறம் தான் அவங்களே சந்தோஷப்படுங்க, நாம எண்ணத்துக்கு வருத்தப்படுன்னு விட்டேன். என் புருஷனோட விஜய் மேலானவன்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் இருக்காங்கன்னா நம்ம அதை வாழ்த்தி தான் சொல்லணும். அந்த புருஷனுக்கு நம்ம பார்த்துக்கையா இதுதான் உன் நிலைமை அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோதான் சொல்லணும். நேரு தொடங்கி இந்திரா காந்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதான்ட்டு கலைஞர், கடைசியாக இவர் விஜயகாந்த் வரைக்கும் சரி மக்களை நேரடியாக சந்தித்து தான் அரசியல் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்து பார்க்குறது, இதெல்லாம் வந்து இன்னும் சில மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நேரடியாக சந்திச்சாதான். அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். இன்றைக்கி ஆன்லைன் டெக்னாலஜி வந்துருச்சுங்க. உதவித்தொகை கூட வீட்டில் இருந்தாங்க கொடுக்குறாரு. இன்றைக்கி ஒன்று ஒரு வெளியில் வந்து யாருக்கும் உதவித்தொகை கொடுக்கலையே. அனிதாங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் போனார், உதவித்தொகை கொடுக்குற பேச்சுட்டு தான் வந்தார். கள்ளக்குறிச்சி இதுலேயும் அனுதாபம் தெரிவிச்சுட்டு தான் 1/2 பைசா கொடுக்கல. எந்த இடத்துலையும் ஒரு காசு கொடுக்கல. இதுதான் முதல் தடவை மாட்டிக்கிட்டார். அமித்ஷா கூட சேர்ந்தா அப்படி தான் போகும். இன்னும் நிறைய வரும். எப்படியெல்லாம் எவனோ கதை எழுதுனா, எவனோ வசனம் எழுதுனா, எவனோ கேமரா வச்சான், எவனோ டான்ஸ் சொல்லி கொடுத்தான், எவனோ டூப் போட்டு ஸ்டண்ட்டு வேலை பார்த்தா நீ 150 கோடி ரூபா வாங்கிட்டு போன, அடுத்த உழைப்பு சுரண்டி தின்ன ஆளை நீ. அப்படி வந்த காசு இப்படி தான் போகும். இப்படி தான் போகும். பொழைச்சிய ஊரா உழைச்சா நீ பொழைச்ச, அந்த காசு இப்படி தான் போகும். இப்போ யாராவது மறைஞ்சா கூட அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னா அந்த பாடியை இவர் வீட்டுக்கு பனையூர் கொண்டு வந்து தான் இவர் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அப்போ சொல்ல முடியாது. வீடு பக்கத்தில் ஒரு சுடுகாடு வைக்கலாம், வச்சு அங்கேயே கூட தாவேகா சார்பில் இறந்தவர்களுக்கு தனி சுடுகாடுன்னு கூட வைக்கலாம். விஜய் சுடுகாடுன்னு கூட போட்டு வைக்கலாம். தமிழ் படத்தில் காட்டுவாங்க அது மாதிரி, அது கூட வைக்கலாம். எந்த கட்சியும் செய்யாத ஒரு இது இறந்து போன ரசிகர்களுக்கு தனி சுடுகாடை வைத்து கொடுத்துக்கிறேன்னா அது கூட ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு வெளியிடலாம். அமித்ஷாவின் ஒப்புதலோடு இது வெளியிடப்படுகிறது போடலாம். இப்போ தமிழ்நாடு அரசியல் களமே வந்து விஜய் வச்சு தான் நகர்ற மாதிரி ஊடகங்களில் தினமும் அவரை பற்றியே பேசுகிறாங்க இல்லையா, இதை எப்படிங்க பார்க்குறீங்க? நீங்கள் அதை கேட்கக்கூடாது. 1 மணி நேரமாக அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 நாளாக இதை தவிர பேச்சே இல்லையே. என்ன ஆகி போச்சு தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு பூரா கலவரம் நடந்து போச்சா? விஜய் இப்படி படுத்துருக்கான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அங்கே பார்த்து விஜய் வெளியே கொண்டு வான்னு போராட்டம் நடக்குதா? அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறான். கரூர்லேயே அவனு சட்டை போடல. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து அந்த கட்சி அமைச்சர்கள் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. யார் அவங்க வேலையை நிறுத்திவிட்டாங்க? எந்த எதிர்கட்சி இவருக்காக வந்து ஐயோ இப்படி நடந்து போச்சுன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க? என்பது யூடியூப் ஒன்று தாங்க. சூரியன் உதிக்கலைங்க, சந்திரன் வரலைங்க, அமாவாசை தீபாவளியை ஒரு நாள் தள்ளி போச்சுங்க, தீபாவளி கொண்டாடலிங்கன்னு நீங்கள் தான் ஏற்றிட்டு போட்டுருக்கீங்க. நீங்கள் தான் அலறி பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர மக்கள்கிட்ட எந்த சலனமும் இல்லை. அவங்க இதாக தான் போயிட்டுருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் அவரை வந்து போட்டு உருப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே காரணம் அதான். வந்த உடனே கேட்டீங்களே, கரூருக்கு முன் கரூருக்கு பின்னெல்லாம் ஏற்றி விட்றீங்களே, ஏற்றி விடுங்க. இப்படியெல்லாம் ஏற்றி விடு. அதை தான் முதல்ல நான் சொல்லிட்டேன். இப்படி தான்ப்பா சீமானை ஏற்றி விட்டாங்க. இன்றைக்கி அந்த ஆள் எங்கே போனான்னு கூட தெரியல. அடுத்த ஆள் நீ கிடச்சிருக்கு. உன்னோட ஒரு பெரிய ஆள் வந்தால் உன்னை தூக்கி போட்டு அவன் அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாருன்னு உங்கள் யூடியூப்பை பற்றி தான் விஜய்க்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டேன். அந்த கேள்வியை நீங்களே கேட்குறீங்க. அதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாஜகவை கொள்கை எதிரினாரு. முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் இருப்பேன்னாரு. ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியில் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் இவங்க கூட்டணிக்கு போனால் அவரோட கட்சி நிலைமையும் அவரோட நிலைமையும் என்னதாங்க ஆகும்? யாருக்கு தெரியும்? அமித்ஷா என்ன சொல்கிறாருங்கிற பொறுத்து இருக்குது. ஆனால் அமித்ஷா வேறு தான் ஒத்துக்குவார். விஜய் அவர்கள் தான் ஒத்துப்பாரு. ஆமாம், ஏன்னா பழனிசாமிக்கு ஈக்குவலாக இருக்கிறது விஜய் தான். ஓகே, சொந்தமாக கொஞ்சம் கூட திங்க் பண்ணா. அப்போ அண்ணாமலை என்னங்க? அண்ணாமலை கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிற ஆளுங்க. சுயமாக சிந்திக்கிறான்னு தெரிஞ்சாங்க பாஜக உள்ளே விட மாட்டாங்க. சசிகலாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்தமா வந்த கட்சி அதிமுக ஸ்ட்ரென்தன் ஆகிடும்.
அந்த அம்மா செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணி வருதுன்னு உடனே சிபிஐ போட்டு உடனே கேஸ் போட்டார்ல. கேஸ் போட்டு உடனே வெளியில் வந்து நான் தொலைச்சி போடுவேன். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் 2 பேத்துக்கிட்டு தான் வந்து மரண பயத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து சசிகலா, இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி. 2 பேத்தையும் கண்டா அவர் அமித்ஷாவுக்கு மரண பயம். அதனால தான் கரூரில் செந்தில் பாலாஜி மட்டன் தட்டுங்கிறதுக்காக போய் கடைசியில் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டார். இவ்வளோ தூரத்துக்கு பகல்காம் மாதிரியே எதுவும் பேக் ஃபயர் ஆகணும்னு எதிர்பார்க்கல. 3 முயற்சிகளும் அவங்களுக்கு எதிராக தான் போச்சு. புல்வாமா தாக்குதலில் அர்னாப் கோசாமி உங்களை காட்டி கொடுத்துட்டார். பகல்காமில் மோடியே மாட்டிக்கிட்டார். இங்கே வந்ததுக்கப்புறம் இது பச்சையெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. ஆக கெட்டிக்காரன் புழு அந்த டெக்னாலஜி மாறி போச்சு. இன்னும் அமித்ஷா பழைய டெக்னிக்கிலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மாற்றினவர் கோட்சே காலத்து டெக்னிக்கெல்லாம் இன்றைக்கி எடுபடாது, முடிஞ்சு போச்சு. அது மக்களுக்கு தெரியும். உனக்கு இருக்கிற ஒரே ஆபத் பாந்தவன் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர். வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு பண்ணாலோடைய நீ தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்னா வெற்றி உண்ணுது தான். முடியலன்னா நீ ஏற்கனவே விஜய் மல்லையாவெல்லாம் சுவிட்சர்லாண்டில் வச்சுருக்கிற பங்களாவெல்லாம் பார்த்துருக்கு, அங்கே போயிட வேண்டியது. இப்போ டாக்டர் ஷாலினி கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பாவம், அவர் வந்து மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தால், அதனால தான் அவர் பேச மாட்டாரு அப்படி இப்படின்னா சொல்லிட்டாங்க. எது எப்படிங்க புரிஞ்சுக்கிறாங்க? அது அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க மன்னநல மருத்துவர் அவங்க கணிப்பில் அவங்க விஜய் ரசிகராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குது தெரியல. இப்போ விஜய் அவர்கள் ஆதரிக்கிற பாதி பேர் மனசுக்குள்ள திமுக எதிர்ப்பாளர்களாகவே இருக்காங்க. அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? தெரியாது. 49ஆம் வருஷத்துல இதே தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? 49ஆம் வருஷத்துல யாரை எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? திமுகங்கிற கட்சியை தான் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்திய அரசியலில் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து ஒரே சின்னத்தில் தொடர்ந்து போட்டிக்கிட்டு இருக்கிற 2 கட்சி, ஒன்று திமுக, இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட். உதயசூரியன் சின்னம் தான் இன்றைக்கு வரையிலும். கம்யூனிஸ்ட்டுக்கு கதிர் அருவாள் தான். இந்த 2 கட்சி தான். காங்கிரஸுக்கு சின்னம் மாறி போச்சு, பாஜகவுக்கு சின்னம் மாறி போச்சு, எவனுக்கு அதிமுகவுக்கு சின்னம் மாறி போச்சு. எல்லாம் பல்வேறு வகையான சின்னங்களை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 70 வருஷமாக தொடர்ந்து ஒரே சின்னத்தில் போட்டி போட்டுக்கிட்டு அரசியலில் இருக்கிற களத்தில் இருக்கிற ஒரே கட்சி திமுக. தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சி புதுசாக தோன்றினாலும் எதிர்த்து நிற்கிறது வந்து திமுகவை தான். திமுக தான் இன்றைக்கு வரலும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்குது. திமுக தான் நிரந்தரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. திமுக தான் அழிக்க முடியாத சக்தியாக இன்றைக்கு வரலும் இருந்துக்கிட்டு. அதனால் எவன் முளைச்சி வந்தாலும் விஜயனுடைய பேரம்பேத்திக்கு வந்தால் கூட அவங்களும் வந்து திமுக எடுத்துக்கிட்டு தான் நிற்க வேண்டியிருக்கும். அமித்ஷாவுக்கு சொல்கிறோம், உன் பரம்பரை இன்றைக்கி என்னத்தையா வர்ற 7ஆம் நூற்றாண்டு நீ தோத்துக்கிட்டு இருக்கிற. திருஞான சம்பந்தம் செய்யாத அற்று உழைமா 8000 சமணர்களை கழுவுலேத்தி கொண்டா என்ன பண்ண முடிஞ்சது உன்னால்? அந்த தீபாவளி நீ தானே கொண்டாடுற, சமணர் பண்டிகை நீ தானே கொண்டாடுற. வெக்கம் இல்லை, மானம் இல்லை. உனக்கு முழு முதல் கடவுள்னு வச்சுட்டு விநாயகரை கும்பிடுற. விநாயகர் யார்? ஐராவதாங்கிற பௌத்த மத சின்னம். அதை தான் முழு முதல் கடவுள்னு சொல்லிட்டு நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற. உன் கோயிலுக்குள்ளார முதல்ல இருக்கிறது யார்? விநாயகர் இருக்கார். விநாயகர் யாருன்னா புத்த மதத்தை சின்னம். அது உன்னுடைய கடவுளுடைய உன் மதத்துக்கு பேர் பிராமண மதம். யார் பேரை வச்ச? பிரம்மாவுடைய பேரில். பிரம்மனுக்கு ஒரு விழா இருக்குதா? பிரம்மனுக்கு ஒரு கோயில் இருக்குதா? சிவராத்திரி இருக்குதுங்க, வைகுண்ட ஏகாதசி இருக்குதுங்க. பிரம்மராத்திரின்னு ஒன்று இல்லையே. பிரம்மனுக்கு கோயிலே இல்லையே, பிரம்மனுக்குன்னு விழாவே இல்லையே. உன்னுடைய முழு முதற் கடவுள்னு சொல்லிட்டு வேதங்களை படைத்த நான்முகன் பிரம்மனுக்கு 5 தலையில் இருந்தாங்க அந்த ஆளு பிரம்ம. ஒரு தலை எப்படி போச்சு தெரியுமா? சிவபெருமானுடைய இவனுங்களால முடியல, கொண்டுட்டானுங்க, சனாதனத்தை கொண்டுட்டானுங்க, உள்ளே எடுபட மாட்டேங்குது. ஒரு கதை ஒன்று வந்தது, இவனுங்களுக்கு எதிர்த்து வந்தது. சிவபெருமானுடைய காலையும் தலையும் ஒரே நாளில் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ உயர்ந்தவர் அவர், அவ்வளோ பெருசு. பிரம்மாவும் விஷ்ணுவும் நாங்கள் பார்த்துருவோம். நாரதர் தான் அந்த போட்டியை வைக்கிறார், பார்த்துருவோன்றாங்க. விஷ்ணு ட்ரை பண்ணுறாரு, முடியல, தோற்று போயிட்டேன்ட்டார். பிரம்மா வந்து நான் பார்த்துட்டேன்ட்டார். நாரதர் போய் சிவங்கிட்ட கேட்குறாரு, என்னங்க பார்த்துட்டேன்னாரு. யாரு? பிரம்மா. எப்போ பார்த்தாருன்னாரு. பொய். பிரம்மாவை கூப்பிட்டாரு, 5 தலையோடு இருக்கார். பொய் பேசுறது ஒரு தலையை கிள்ளி போட்டு ஒரு தலையை கிள்ளி போட்டார். 4 தலையாக போச்சு. சிவம் பிரம்மா தலை, அதாவது பிராமண மதத்தை சனாதன மதத்துக்கு முழு முதற் கடவுளான பிரம்மனை சிவபெருமான் வேதங்களில் சொல்லப்படாத சிவபெருமான் தலையை கிள்ளி தூக்கி போட்டாருங்கிறது தான் கதை. 4 முகனாக போனதுக்கு காரணம் 5 முகனாக இருந்தவன் 4 முகமாக போய் அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த போய் பேசுறதா. அதனால தான் அவர் என்ன சொல்ல, உனக்கு பண்டிகையும் இருக்காது, கோயிலும் இருக்காது, போ அப்படின்னு சொல்லிட்டார். அதனுடைய விளைவு, அந்த சாபத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, பண்டிகையும் கிடையாது. ஆக அவங்க கடவுளே கை விட்டானுங்க. எடுபடாதுன்னு தெரிஞ்சாக்கா 3%காரனுடைய வேலையாக தான் உடனே கடவுளே கை விட்டானுங்க. என்னத்துக்கு அந்த கடவுள் தான் காப்பாற்றியா விடு அப்படின்ட்டு போயிட்டாங்க. தீபாவளி நிறுத்த முடியல. நரகாசுரன் ஒரு கதையை சொல்லிட்டு அதை கொண்டாடிட்டு இருக்காரு. இவன் தான் முதல்ல கொண்டாடுறான். சமணம் கொண்டாடுறதை விட இவன் தான் பெருசாக கொண்டாடிட்டு இருக்கிறான்.
ஆக 7ஆம் நூற்றாண்டுலேருந்து தோற்று போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் அது. இன்றைக்கி அமித்ஷா தலைமையில் அந்த கூட்டம் பிராமண ஜனதா பார்ட்டிங்கிற பேரில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுது. இப்போ பாப்பனர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கும் வெறுப்புறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நடுநிலையானவங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுமே திமுகவை இப்போ எதிர்க்கிற மாதிரியான மனப்பான்மையில் பேசுகிறாங்களே, அதெல்லாம் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. எத்தனை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் போய் பார்த்தீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இவங்ககிட்ட போயிட்டு போகிறாங்களா? பாஜக கிட்ட போயிட்டு போகிறாங்களா? சொல்லுங்கள். போகிறாங்கன்னா போகட்டுமே, யார் வேணாங்க. இப்போ எல்முருகனை என்னவா வச்சுருக்காங்க? திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவரை என்னவா வச்சுருக்காங்க? ராம்நாத் கோவில் இருந்தார், என்னவா வச்சுருந்தாங்க? ஒரு விஞ்சவர்த்தி பாப்பா வாரணாசி கோயிலில் இருக்கிற அர்ச்சகன் வெளியில் போய் நில்லி அனுப்பிட்டான். இளையராஜா போடாத இதுங்களா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு காசு கொடுக்குறாரு, இது கோபுரம் கட்டுறதுக்கு. அவர் இசை நிகழ்ச்சி நடத்தி தான் கொடுத்தாரு, அதில் தான் கட்டினானுங்க. கும்பாபிஷேகத்துக்கு அவரை உள்ளே விடலையே, கூப்பிடவே இல்லை. என்ன நீங்கள் ஆட்டம் போட்டாலும் உங்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வானதி சீனிவாசனுக்கு அதான் சொன்னேன், நான் பட்டியலினத்தவர்கள் வீட்டில் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. நீ சாப்பிடுவோம்மா, உன் வீட்டில் பட்டியலினத்தை கூப்பிட்டு சோறு போடுவியா அப்படின்னு தான் கேட்டேன். உன் வீட்டில் உள்ளே விட்டுருவாங்களா? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் இது மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து அவங்க ஆதரிச்சிட்டாங்க. உங்கள் மீடியாவை எத்தனை பேர் பார்க்குறாங்க? அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொல்லி அவங்க மாறிட்டாங்கங்கிறதுக்கு. அப்புறம் ஏங்க இப்போ 70 வருஷமாக அந்த கட்சி இருந்துக்கிட்டே இருக்குது. யார் எதுக்குல அவரை? சகலத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தவங்க, கரைப்படையாத கரைங்கள்லாம் பேச்சு தூக்கி தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடின ஆட்களெல்லாம் காணாமல் தான் போயிட்டாங்க. அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க. யார் திமுக என் விரோதின்னு சொல்லாத தலைமை யார் தமிழ்நாட்டு அரசியலில்? சொன்னவெல்லாம் என்ன ஆனா சொல்லுங்கள், யார் சொல்லல? திமுக ஒழிப்பதே என் வேலை சொல்லிட்டு போனாங்க. அந்த ஆள் எங்கே? இப்போ நீங்கள் அடுத்து அப்படி வந்திருக்கீங்க. உங்கள் டிவி தமிழ் நேரம் திமுக ஆளே இல்லைங்கன்றீங்க. ஜாக்கிரதை, காணாம போயிட்டு போகிறீங்க. குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது காங்கிரஸே கடைசி நேரத்தில் வந்து டிவிகேவோட கூட்டணி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. போகட்டுமே, யார் வேணாங்கிறா? அப்படி தான் பண்ணாங்க. குலாம் நபி ஆசாத் தான் வந்து பண்ணார். எங்களுக்கு 60 சீட்டு கொடுனார், கலைஞர்கிட்ட கொடுத்தாரு, வச்சு காட்டார். என்ன ஆனார்? அதுக்கப்புறம் தான் அன்றைக்கு போன காங்கிரஸ் தான் இன்றைக்கி ஒன்று வாய் திறக்கலையே. 4 சீட்டு 3 சீட்டு 60 சீட்டு கேட்டு 57 இடத்துல தோத்தார், கொடுத்துட்டாரு. அந்த அரசியல் விபத்து நடந்து பார்த்தா விஜயகாந்துக்கிற ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவராக வந்தார். விஜயகாந்துக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரங்களாங்க? மக்கள் நல கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? என்ன சாதாரணமாக கொடுத்தீங்க? அழிந்தது திராவிட இயக்கங்கள், தொலைந்தது திராவிட இயக்கங்கள். வந்து விட்டார் விஜயகாந்த், கொடி பறந்து விட்டது. அவர் இறந்தபோது நீங்கள் போடாத ஆட்டமா? பீச்சில் ஏன் இடம் கொடுக்கல? நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீங்களா? ஞாபகம் இருக்குதா விஜயகாந்த் உங்களுக்கு? போட்டாச்சு, தெருவில் போட்டாச்சு. சீமானை பற்றி நீங்கள் கொடுக்காத விளம்பரமாகும். ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்க. இன்றைக்கி அவரை பற்றி பேச்சு இல்லை. அடுத்த வரிசையில் இப்போ அந்த க்யூவில் நிற்கிறவரு இப்போ வந்து விஜய். என்னைக்கு தூக்கி போட போகிறீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை நம்பி தான் திமுக இருக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் விலகிட்டாங்கன்னா திமுக வந்து வீழ்த்திடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே. வீழ்த்துங்க, கூட்டணி கட்சியை விலைக்கு கூட்டு போங்க. யார் வேணாங்கிறா? என்னமோ திமுக அத்தனை பற்றி கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ சரிங்க. கொடுங்களேன், உங்கள் ஆஃபரை கொடுங்களேன், வந்து சேர்த்துமே. யார் வேணாங்கிறா? அப்படி தான் மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணீங்க. திமுகவை தனிமைப்படுத்தினீங்க, அதிமுகவை தனிமைப்படுத்தினீங்க. கடைசியில் என்னாச்சு? ஒரு சீட்டு ஜெயிக்கலை, விஜயகாந்தே தோத்தார். அதனுடைய விளைவு என்னாச்சு? நீங்கள் கட்டிக்கிட்ட புண்ணியம் மனசு உடஞ்சி டிப்ரெஷனில் படுத்து கடைசியில் மரணத்தை தான் அடைஞ்சார். அவர் தீர்த்து கட்டின புண்ணியம் உங்களுக்கு தானே போச்சார். ஏற்றி விட்டதுன்னா சாதாரணமாக ஏற்றி விட்டு மீடியா கடையில் எங்கே வச்சுக்கணுமோ வச்சுக்கணுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அந்த மாதிரி டெம்டேஷன்லாம் கொடுப்பாங்க. நீ நினச்சா பெரிய தலைவர் விட்டுருப்பா, எனக்கு தெரியும், நான் எங்கே போகிறேன்னு தெரியும், கரெக்டாக சொல்லுவாங்கங்க. இப்போ எங்கள் அண்ணன் வந்து மந்திரியாக இருந்தார், நான் அவர் வீட்டில் அவரை கூட தான் இருந்தேன். அவர்கிட்ட சில கூட்டங்களுக்கு போகும்போது மந்திரி காரில் போக மாட்டார், சொந்த காரில் தான் போகிறார். அந்த சொந்த காரை ஓட்டும் போது எங்கள் டிரைவர் நான் தான் ஓட்டிகிட்டு போவேன். அப்போல்லாம் அவர் கூட 2-3 அல்லக்கைகள் வருவாங்க. இவர் முன் சீட்டில் வர 3 பேர் பின்னாடி வருவாங்க. கேட்கணுங்க, அதெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும். மீட்டிங்கில் அவர் வந்து சாதாரணமாக தான் பேசியிருப்பார், பெருசாக கூட எடுபட மாட்டார். எங்கள் அண்ணன் பேச்சில் ஒன்றும் பெருசாக எடுபட மாட்டார். இறங்கி வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே 3 பேர் வண்டியில் ஏறிக்குவாங்க, ஒன்றா வருவாங்க, வண்டி ஓட்டிகிட்டு வருவேன். அந்த 3 பேரும் பேசுகிறத கேட்கணும். அண்ணே 1000 தலைமை இருக்காண்ணே, சும்மா என்ன பேச்சு? ஒரு பாயிண்ட் நீ சொன்ன பார்த்தில்ல, எவனா சொல்லியிருக்கான அண்ணே? சும்மா பேச அண்ணே, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுண்ணே, நான் பார்த்துட்டேன், நான் எவ்வளோ பேர் பார்த்துட்டேன், ஒன்றும் அடிச்சுக்காது, எனக்கு வண்டி விட்டு இறங்கி ஓட்டு போயிடலாம் மட்டும் கேட்டேன். என்னத்துக்கு உனக்கே தாங்க முடியுதா? இப்படி அசிங்கப்படுத்துகிறானுங்க, இப்படி கேவலம் பொழப்பு நடத்தணும் விடுங்க. டேய்,
கட்சின்னா இதை வச்சு வருவான்டா. அவன் வர்றதே ஒரு 100 ரூபாய்க்கு வர்றான். இந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் தான் அவன் வீட்டில் பொங்கணும். அவன் ஒரு தொண்டை. என்னப்பா பாடி பரிசை பெற்ற புலவர்கள் மாதிரிடா அவங்கெல்லாம். மன்னனை பார்த்து புலவர்கள் ஏன் பாடினாங்க? சோத்துக்கு லாட்ரி. அது ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு ராஜா கிட்ட போய் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான். இந்த ராஜா என்ன பண்ணான்? ராஜாவே சோத்துக்கு லாட்ரி, தலைவலி தாங்கலை. நீ பாடிய பாட்டுக்கு இந்தா பரிசல் உனக்கு அப்படி சொல்லிட்டு பட்டத்தை யானை கொடுத்துக்கிட்டான். இவனே சோத்துக்கு லாட்ரி, இவன் யானையை பிடிச்சிக்கிட்டு. அவர் கேட்டாங்க, நானே சாப்பாட்டுக்கு லாட்ரின்னு போட, ராஜா நம்மளோட லாட்ரி யானைக்கு தீனி போட முடியல, என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. அந்த கதை தான். அவங்க இந்த மாதிரி சில பேர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் மயங்கினீங்கன்னா உங்கள் அரசியல் அதோட தந்தாயிடும். அவங்க பொழப்புக்காக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது வந்து கட்சியில் அந்த தொண்டர்கள் இது மாதிரி அவன் தான் உண்மையான தொண்டை வந்து ஒரு கட்சியில் எலெக்ஷன் நடக்கும்போது வந்து சோறு தண்ணி இல்லாமல் வேலை செய்வான். அதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் நம்ம தீனி போட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்க சொல்கிற புகழ்ந்து பேசுகிறாங்களே, அதை நம்பிக்கிட்டு நம்ம போடக்கூடாது. ஜாக்கிரதையாக. 2026 அரசியல் கிழமை எப்படிங்க இருக்கும்? இப்போ வந்து கோலாக சீனிவாஸ் சொல்றாரு, சிபிஐ கிட்ட கேஸ் வந்துடுச்சு. இப்போ கரூர் சம்பவம் வந்து சிபிஐ கிட்ட கேஸ் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க தான் விஜய் வந்து எங்க பக்கம் கூட்டணி வந்துருவாரு. இதெல்லாம் ஓப்பனாக ஒரு சில விஷயத்த சொல்றது எப்படிங்க பாக்குறது? சிபிஐ என்ன பண்ணுங்கிறத அவங்க கரெக்டாக சொல்றாங்க. சிபிஐடைய வேலை இந்த அளவுக்கு இறங்கி போய் கூட்டணி கூப்பிட்டு இருக்காங்களே விஜய் அவர்கள். அதை தான் நான் தான் சொல்கிறேங்களே, திருவோடு பிச்சை பாத்திரம் காலி ஆகி போச்சு. விஜய்கிட்ட கொஞ்சோண்டு அரிசி இருக்கிறதா நம்புகிறாங்க. அந்த அரிசியில் கொஞ்சம் அதான் தான் அந்த பிச்சை எடுத்து தான் பெரும்பாலும் அதை பிடித்து அனுமானத்துக்கிறது தான் இவங்க கூட்டம். அவ்வளோதான். இறுதியாக ஒரு கேள்விங்க, அடுத்து என்ன நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த தேர்தல் காலம் எப்படி நகர்ந்து போகும்னு நீங்கள் பார்க்குறீங்க? தேர்தலுக்கு 5 மாதம் இருக்குதுங்க. இன்னொரு இனக்கலவரமாக ஏதோ ஒன்று நடக்கலாம். ஒரு பெரிய அரசியல் தலைவர் கூட கொல்லப்படலாம். இதெல்லாம் வந்ததுன்னா தமிழ்நாட்டு எலெக்ஷனில் உங்களுக்கு இதே தெரியும். எமோஷனல் இடியட்ஸ்ன்னு பேர் வச்சா வாங்கணுங்க. எதை வேணாலும் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த நேரத்தில் வந்து 56 இன்ச்சு மார்பழகர் ஏதாவது ஒரு பகல்காம் தாக்குதல் மாதிரி இரவுகாம் தாக்குதல் ஒன்று நடத்தலாம். பகல் நடத்திவிட்டார், பகல்காம் நடத்திட்டார். இரவுகாம் ஒன்று இருக்குது இல்லை, அதை நடத்தினாலும் நடத்துவார். யார் கண்டார்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதனால தான் இது நடந்தது, அதனால தான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ப்ரொடிக்ஷனும் நம்ம சொல்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறத கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். திமுகவுக்கு எதிரான வேலைகள்லாம் செஞ்சு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுன்னு அதை வச்சு இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ? இதெல்லாமே வந்து தேர்தல் ஆணைய முடிவுகளை வந்து நியாயப்படுத்துறதுக்காக பண்ணுற வேலையை தாங்க இவ்வளவு. இதெல்லாம் நடந்ததுனால மக்கள் ஆத்திரப்பட்டு திமுக எதிராக வாக்கு போட்டார்கள், நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிற நாடகம் தான் இது. அதுக்காக நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 41 குடும்பத்தில் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கோம். இந்த நேரத்தில் இணைந்து எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.